Was the voice coming through or not, madam? It's coming, sir. Yeah, we could hear it. Okay. So now today நம்ம வந்து இன்னைக்கு 12th தசகம் பார்க்கிறோம். The incarnation, Varaha Avataram, the four incarnation. Varaha Avatara Varnanam, Bhumi Uddhara Varnanam cha. Okay. So Varaha Avataram, கடவுள் வந்து வராக அவதாரம் எடுத்தது இந்த வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வந்து நிறைய அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறது, நம்ம சந்தஸ் வந்து பார்க்கவே இல்லை. நான் பார்க்கணும்னு நினைக்கிறது. ஆனா we are like into our reader. I thought reader முடிச்சப்புறம் நம்ம நிறைய லெசன்ஸ் முடிச்சப்புறம் நம்ம கொஞ்சம் சந்தஸ் பார்க்கலாம். திஸ் இஸ் இன் வசந்த திலகா. நம்ம 14 லெட்டர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். கோவிதால எல்லாரும் நம்ம வசந்த திலகா படிச்சிருக்கோம். ஸோ சந்தஸோட படிக்கும்போது we can really enjoy the meter வந்து என்ஜாய் பண்ண முடியும். Okay, I will read it. Is it the same raga of the last one? Swayam Bhuvo. If I'm wrong, please correct me. Swayam Bhuvo Manuratho Janasarga Shilo. Am I right? The raga. Adha Mata. Yes, Mata. Yeah, okay. Swayam Bhuvo Manuratho Janasarga Shilo. Drishtva Mahima Samaye Salile Nimagna Srashtaramapa Sharanam Bhavadangri Sevat Tushta Munijanai Saha Satyaloke. இப்போ போன 11வது தசகத்துல என்ன பார்த்தோம்? 2 பேர் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு 2 பேரும் கஷ்யப்பா திதி அவளுக்கு பறக்கிறா. அதுல ஹிரண்யாக்ஷன் வந்து என்ன பண்றான், பூமியை வந்து எடுத்துட்டு போய் தண்ணிக்கடியில கடலுக்கடியில கொண்டு போய் வச்சிடுறான். அவன் வந்து அலையிறான் கதையோட, எனக்கு யாராவது எதிரி இருக்காளா, நான் சண்டை போடணும் போல இருக்கேன்னுட்டு. வருண பகவான் என்ன சொல்றார், உனக்கு விஷ்ணு தான் கரெக்டான, உனக்கு வந்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு ஃபிட்டா இருக்கக்கூடியவர், ப்ராப்பரா இருக்கக்கூடியவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவன் கதையோட அலைஞ்சிருக்கான். இதுதான் நம்ம லாஸ்ட் தசகத்துல பார்த்தோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், நாரதர் வந்து தன்னோட லார்ட் பிரம்மா வந்து தன்னுடைய உடலை வந்து பாதியாக்கி, ஒன்னும் வந்து ஸ்வயம்பு மனுவும் அவரோட அந்த மனு அவரோட சக்கரூப்பா அவரோட வைஃப், இவ ஆணும் பெண்ணுமாக ஆக்கி அவ கிட்ட என்ன சொல்றா, நீ வந்து பூமியில இருக்கிற லிவிங் பீயிங்ஸ் எல்லாம் நீங்க படைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறார், அவர் வந்து கடவுளுடைய பாதத்துல நான் வந்து மெடிடேஷன் பண்றேன், தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து he is going away from the duty of creation. நான் இப்ப கிரியேஷன் பண்ணல, நீங்க 2 பேரும் கிரியேட் பண்ணுங்க. அவர் நிறைய பண்ணிட்டார். அவர் முனிவர்கள் எல்லாம் நிறைய முனிவர்கள் எல்லாம் பண்ணிட்டார், நிறைய தேவர்கள் எல்லாரையும் பண்ணிட்டார். பண்ணின அப்புறம்தான் மனுஷன் நம்ம பார்த்தோம், அச்சல பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு மனுஷ உலகத்தை நிரப்புறதுக்கு நீங்க 2 பேரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறார். இப்போ அதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஸ்வாதோ சாயம்பு ஜனசர்கஷீல ஸ்வாயம்பு மனு ஜனசர்கஷீல அத மஹீம் அசமயே சலிலே நிபக்னாம். இப்ப இந்த ஸ்வாயம்பு மனு வந்து என்ன பண்ணணும், அவர் வந்து இப்ப படைப்பு தொழில் அவர்கிட்ட கொடுத்துருக்கு. இப்ப அவர் தான் படைக்க போறார். அவர் எங்க படைச்சு எங்க கொடுப்பார், பூமியில தான். அதான் அவரோட தொழில். இப்ப அவர் என்ன சொல்றார், அவர் வந்து he was engaged ஜனசர்கஷீலக. அவர் வந்து அப்போ அவருக்கு வந்து he was engaged in creating. சர்க்கனா அன்னைக்கே சொன்னேன், கிரியேஷன் அப்படின்னுட்டு. அப்ப ஜனங்களை கிரியேட் பண்றதுக்காக அவர் வந்து அவர் அதுக்காக ஷீலக அவருடைய கேரக்டர், தட் இஸ்
ஷீலகன அவருடைய திறன் அப்படின்னு சொல்லலாம். அது திறமையா அதை பண்ணணும்னு இருக்கும் பொழுது அப்போ என்ன ஆயிடுது? மகிம் அசமயே சலிலே நிமக்னம். அவர் பாக்குறார் திருஷ்டுவா, சாயம்பு மனுகு திருஷ்டுவா அவர் பாக்குறார், என்னடா இது மகிம், மகிம்னா பூமி, மகி அப்படின்னா பூமி, மகிம்னா பூமி, அசமயே அப்படிங்கிறார் பட்டத்திரி வந்து. ஏன் அசமயே? பிரளய சமயத்துல பூமி எல்லாமே எல்லாமே தண்ணிக்குள்ள போயிடுறது நம்ம பார்த்தோம், பிரளயம் இருக்கும் பொழுது. இப்ப பிரளயமும் இல்லையே, அசமய இப்பதானே தோன்றி இருக்கார் பிரம்மா, இப்பதானே படைப்பு தொழிலே ஆரம்பிச்சிருக்கு, இப்ப பிரளயமும் கிடையாதே. அசமய சமயம் இல்லாத அந்த சமயத்துல அசமயே சலிலே, சலிலே நிமக்னா, நிமக்னா மூழ்கியது, இமர்ஸ்ட். எங்க? சலில, வாட்டர், வாட்டர். ஓகே. முனிஜனைகி, அப்ப அவர் என்ன பண்றார்? சிரஷ்டாரம் ஆப்ப சரணம் பவதங்கிரி சேவா துஷ்டாசயம் முனிஜனைகி சக சத்தியலோகே. இப்ப அவர் என்ன பண்ணிட்டார்? நம்ம என்ன பண்ணணும்? இப்ப யார்கிட்ட போய் நம்ம இதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? நம்மள படைச்சது யாரு? பிரம்மா தானே. இப்போ பிரம்மா கிட்ட நம்ம போக வேண்டியதுதான். பிரம்மானா என்ன பண்ணிட்டு இருக்கார்? அவர் பவத்தக அங்கிரி சேவையா, சேவ துஷ்டா அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? துஷ்டா ஆசயம். அப்போ அங்கிரி, பவத்த அங்கிரினா பாதங்கள், உன்னுடைய பாதங்களை வந்து பிடிச்சிருந்து சேவை செய்து கொண்டு இருக்கிற பிரம்மாவை பார்க்க போறார். எங்க யாரோட போறார்? முனிஜனைஹி சக, முனிவர்கள்லாம் இருக்கா இல்லையா, பிரம்மா படைச்சிருக்காரு, நிறைய முனிவர்கள் எல்லாம் படைச்சிருக்காரு, நம்ம பார்த்தோம். ஆங்கிரச, புலஸ்திய, மரீச்சி, இந்த மாதிரி நிறைய முனிவர்கள் எல்லாம் படைச்சிருக்காரு. எல்லாரோடையும் சேர்ந்து எங்க போறார்? சத்தியலோகே, சத்தியலோகத்துக்கு போறார். ஓகே. அப்ப அங்க பிரம்மா என்ன பண்ணிட்டு இருக்கார்? பவதங்கிரி சேவா துஷ்டாசயம். அவர் அவர் வந்து சிரஷ்டாரம் ஆப்ப. அப்போ சிரஷ்டாரம்னா யாரு? சிரஷ்டாரகனா யாரு? சிருஷ்டி செய்யறவர், சிரஷ்ட்ரு அப்படிங்கிற சப்தத்துல இருந்து சிரஷ்டாரக. ஓகே. சிரஷ்டாரம் துத்தியா பக்தி ஏகவச்சனம். சிரஷ்டாரம். அப்போ அந்த படைப்பவரை காண்பதற்காக முனிஜனங்களோடு எங்க போறார்? அவர் சத்தியலோகத்துக்கு போறார். ஆனா அந்த சிரஷ்டாரம் என்ன இருக்கார்? எப்படி இருக்காராம் அவர்? பவத்தங்கிரி சேவையா துஷ்ட, அவர் சேவா துஷ்ட சயம் அப்படின்னா துஷ்டாசயம், உன்னுடைய பாதங்களில் ஆசயம், உன்னுடைய பாதங்களே சரணம் அடைந்து அவர் வந்து அந்த சந்தோஷத்துல சேவை செஞ்சுட்டு துஷ்டா, அவர் வந்து சந்தோஷமா இருக்கார், சாட்டிஸ்ஃபைடா இருக்கார். சோ அப்படிப்பட்டவர் அங்க இருக்கும் பொழுது அவரை காணறதுக்காக முனிவர்களோட யார் போறா? இந்த சுவாயம்பு மனு. அவர் தானே இப்ப படைப்பு தொழில் அவருக்கு நின்று போச்சு, அவர் வந்து போறார் பிரம்மா கிட்ட. ஓகே. அப்போ அடுத்தது கஷ்டம் பிரஜா சுஜதி மைய வினிர்நிமக்னா ஸ்தானம் சரோஜ பவ கல்பயதத் பிரஜானாம் இத்யேவமேஷ கதிதோ முனின் மனுனா ஸ்வயம்பூஹு அம்போருஹாக்ஷ தவ பாதயுகம் வியச்சிந்தீத். அவர் நுழையும் போது சத்தியலோகத்துல பிரம்மா பார்த்தோன்னு கஷ்டம் அப்படின்னு தான் நுழையார். கஷ்டமே, எனக்கு கஷ்டமே. என்னது? சரோஜ, சரோஜ பவ. சரோஜ பவனா யாரு? சரோஜ, சரோஜம்னா என்னது? லோட்டஸ். ஓகே. அப்ப பிரம்மா, நான் சரோஜத்துல இருந்து நீ இருப்பவனே, அப்ப சரோஜத்திலிருந்து வந்தவனே. ஓகே. நீ எப்படி இருக்க? வந்து சரோஜ பவ பிரம்மா ரஜாஹா ஸ்ருஜதி மைய வினிர் நிமக்னா ஸ்தானம் கல்பைய, எனக்கு அது இடத்த கொடு. ஸ்தானம் எங்க இருக்கு? எனக்கு இந்த பூலோகமே இல்லையே. கல்பைய, எனக்கு ஏற்படுத்தி கொடு. ப்ரொவைட் மீ.
கல்பய ப்ரொவைட் மீ, என்னது ஸ்தானம், எதுக்கு? பிரஜானா சிருஷ்டி பண்ணறதுக்கு, சுஜதி, நான் வந்து சிருஷ்டி பண்ணறதுக்கு ஒரு ஸ்தானம் கொடு. கஷ்டம் ஏ மைய மையே அவனி, அதான் மைய வினின்னு வனின்னு ஆயிருக்கு. அந்த இடத்துல வந்து சந்தி வந்திருக்கு. மையி என்னுடைய, ஓகே, நான் வந்து படைக்கக்கூடிய அந்த மையி, அவனி, அவனினா பூமி, என்னுடைய பூமியில நான் படைச்சுட்டு இருந்தேன். அந்த பூமி என்ன ஆயிடுத்து? மயி பிரஜாகா சுஜதி, நான் வந்து என்னால் பிரஜைகள் எல்லாம் சுஷ்டி பண்ணக்கூடிய சமயத்துல அவனி நிமக்னா, அவனி என்ன ஆயிடுத்து? விமர்ஸ் ஆயிடுச்சு தண்ணிக்குள்ள. அப்போ கஷ்டம் 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 எனக்கு இப்போ. அதனால தத்தக நீ என்ன பண்ணணும்? தத் பிரஜானா, அந்த பிரஜைகளுக்கு ஸ்தானம் கல்பய, ஒரு வீடு கொடு வாழ்க்கலாம். இத்தி ஏவம் மனுனா கதித்தக, மனுனா கதித்தக, மனு வந்து மனுவினால் சொல்லப்பட்டது. யார்கிட்ட? சரோஜபவ, பிரம்மா கிட்ட சொல்லப்பட்டது. ஏஷக ஸ்வயம்பூ இத்தி, ஏஷக கத்தித மனுனா ஸ்வயம்பூ அம்போருஹாட்ச தவ பாத யுகம் யச்சந்தி. ஓகே, இப்போ பிரம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த ஸ்வயம்பூ வந்து இவர்கிட்ட சொல்லும் போது, மனு வந்து இவர்கிட்ட சொல்லும் போது, பிரம்மா வந்து தவபாத யுகம், உன்னுடைய 2 கால்களையும் பற்றி கொண்டு அவர் வந்து மனசுக்குள்ள வெச்சின்தீத், வி அச்சின்தீத். ஓகே, அச்சின்தீத் இஸ் லுங்ல காரம், வி உபசர்க்கம். திங்க் பண்ணிட்டு இருக்காரா, திங்க் பண்ணிட்டு இருக்காரா. அவர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு, ஏடா இது நம்மள வந்து இவ கேட்கிறாளே. அப்போ அவ என்ன சொல்றார்? அம்போருஹாட்ச, அம்போருஹாட்சனா யாரு? அம்போருஹா, அம்போ, அம்புவை போல, அம்ப, அம்பு ருக அக்ஷி எஸ்ய சக. ஓகே, அம்புனா, அப்போ அம்புனா ருஹ்யதி, அம்பு, அம்பு தண்ணியிலிருந்து பிறந்தது. ருஹ்யத்தின குரோயிங், அந்த மாதிரி கண்களை உடைய. அப்ப தாமரை கண்களை உடையவனே, நீ என்ன பண்ற? அம்புஹராட்சா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னுடைய பாதத்தை நான் அவர் படைச்சுட்டு இருக்காராம். அவர் பிரம்மா வந்து உன் பாதத்தடியில சேவை செஞ்சிருக்கார், இவர் வந்து சொல்லும் பொழுது. ஓகே, அப்போ அவர் நினைச்சுட்டு இருக்காராம், என்னடா இது நம்ம கடவுளோட இதுல இருக்கோமே, என்ன நடக்கிறது அப்படின்ட்டு. அடுத்து என்ன சொல்றாரு? ஹாஹா விபோ ஜலமஹம் ஞபிபம் புரஸ்தாத் அத்யாபி மஜ்ஜதி மஹீதி மஹம் கரோமி இத்வம் ததுங்கிரியுகலம் சரணம் யதோஸ்ய நாசா புடாத் சம்பவஹ சிசுகோல ரூபி. சொல்றார், ஹா ஹா விபோ, ஹா ஹா விபோ, ஹா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹா அப்படின்னு. ஹா ஹா விபோன்னா என்னது? நான் அன்னைக்கே சொன்னேன், சர்வே சர்வே ஜகத்தி, அதாவது சர்வே என்ன சொல்றது அதுல, ஜகத்தி வியாபித்தம், எல்லா ஜகம் ஃபுல்லா நிரம்பி இருப்பவர். ஜகத்தி வியாபித்தம், அவரைதான் விபோன்னு சொல்ற. எங்கும் நிறைந்தவரே, எங்கும் வியாபித்து இருப்பவரே. ஹா ஹா அப்படிங்கிறார். கஷ்டம், அப்பா கஷ்டமே கஷ்டமே அப்படிங்கிறார். ஜலமகம், அவர் என்ன சொல்றாரு? ஜலமகம் ஞபிபம் புரஸ்தாத், புரஸ்தாத் முன்னாடி நான் என்ன பண்ணினேன்? நம்ம முன்னாடி தசகத்துல படிச்சிருக்கோம், தண்ணியா சுத்தி இருக்கணும். பிரம்மா என்ன பண்ணினார்? எல்லா தண்ணியும் குடிச்சுட்டாருன்னு படிச்சிருக்கோம். அத பிரம்மா அதான் சொல்றாரு, நான் தண்ணியெல்லாம் ஜலமகம் ஞபிபம் புரஸ்தாத், முன்னாடி நான் தண்ணியை மட்டும் குடிச்சுட்டேனே. அத்தியாபி, இன்னைக்கும், நவ் அகெயின் என்ன ஆகுது? மகி மஜ்ஜதி, அப்போ எர்த்து வந்து உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள போய் அது இமர்ஸ் ஆயிருக்கே, சப்மர்ஜ் ஆயிருக்கே. என்ன பண்ணுறது? அகம் கிம் கரோமி கேட்கிறாரு, கடவுள்கிட்டே கேட்கிறாரு, கிம் அகம் கரோமி, நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் அன்னைக்கு இருக்கிற தண்ணி எல்லாம் குடிச்சுட்டேன், இப்ப திரும்பவும் இந்த பூமி வந்து
தண்ணிக்கடியில போயிடுத்து. நான் என்ன பண்ண முடியும் கடவுளே? துவதங்கிரி யுகலம் சரணம் எத்தக அஸ்ய. அப்போ அவர் என்ன பண்றாராம்? இத்தம் துவதங்கிரி யகலம் சரணம் எத்தோஸ்ய எத்தக அஸ்ய நாசாபுடாத் சம்பவ சிசுகுல ரூபி. இப்படியே அவர் நினைச்சுக்கிறாராம். நான் உன்னுடைய பாதத்தை வந்து நான் சரணம் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே அப்படின்னு. ஆனா என்னது, நான் அன்னைக்கு தண்ணியெல்லாம் குடிச்சுட்டேன், இன்னைக்கு மறுபடியும் இந்த பூமி உள்ள போயிடுத்து, நான் என்ன பண்ணுவேன்? அகம் கிம் கரோமி அப்படின்னு கேட்டுட்டு அஸ்ய யாரு? அப்போ அவர் உன்னுடைய பாதத்துல நான் சரணடைஞ்சவர். அப்போ வந்து அந்த டயத்துல என்ன ஆயிடுறதுன்னா, அஸ்ய அவருடைய நாசா புட்டாத். நாசா புட்டாத்னா மூக்குனுடைய 2 துவாரங்கள். ஓகே, நாஸ்ட்ரில்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மூக்குனுடைய 2 துவாரங்கள். அப்போ சம்பவக சிசுகோல ரூபி. சம்பவக நீ உதித்தாய். துவம் ஸ்வம்பவக நீ உதித்தாய். எப்படி உதித்தாய்? சிசுகோல ரூபி. கோல அப்படின்னா போர், பன்றி, வராகம். நீ வந்து சிசுனா என்ன? ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தையா. மூக்கு ஓட்டைக்குள்ளேன்னு வரணும்னா எவ்வளவு சின்ன குழந்தையா இருக்கணும், அதை நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். சிசுகோல ரூபி, ஒரு பன்றி உருவமாக, குழந்தை பன்றி, சின்ன குழந்தை உருவமாக அவர் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே நீ அவருடைய மூக்கிலிருந்து வெளியே வந்தாய். ஓகே, இதுதான் தேர்ட் ஸ்லோகம். அப்ப பிரம்மா வந்து தன்னுடைய காலடி, இவரோட காலடியில இருந்துட்டு, நான் முன்னாடி தண்ணியெல்லாம் குடிச்சேனே, இன்னும் என்ன ஆயிருக்கு, திருப்பி உலகம்லாம் இப்படி போறதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் யோசிச்சு இருக்கும் பொழுதே அவருடைய மூக்கு துவாரத்திலிருந்து நீ வந்தாய் திருவாயிரப்பா. பட்டத்திரி சொல்றா, நீ வந்தாய். எப்படி வந்தாய்? ஒரு சின்ன பன்றி ரூபத்துல அவரோட மூக்கு வழியா வந்தாய். கோல அங்குஷ்ட மாத்திர வபுரு பதித புரஸ்தாத் பூயோத கும்பி சதிருஷ சமஜும் பதாஸ்த்வம் அப்ரே ததாவிதமுதீக்ஷ்ய பவந்தமுச்சைஹி விஸ்மேரதாம் விதிரகாத் சஹ சூனுபிஹி ஸ்வைஹி. அப்போ என்ன ஆயிடுனா, அங்குஷ்ட மாத்திர வப்புஹு உற்பத்திதஹ. அப்போ நீ எப்படி உற்பத்தி ஆகி வந்திருக்க? உற்பத்தி தக, நீ விழுந்திருக்க. அவரோட மூக்குக்குள்ளேந்து நீ வெளியில வந்து எப்படி விழுந்திருக்கேன்னா, அங்குஷ்ட மாத்திரம், கட்டவிரல் அளவுக்கு தானே அவனோட ரூபம். நீ கட்டவிரல் அளவுக்கு மாத்திரம், அங்குஷ்டம் அளவுக்கு தான், அங்குஷ்டம் கட்டவிரல் அளவுக்கு தான் உன்னுடைய வப்புகு, உன்னுடைய சரீரம் அவ்வளவுதான். புரஸ்தாத் அப்படின்னா முதல்ல, அட் ஃபர்ஸ்ட். ஆனா அத பூய என்ன ஆயிடுறது, கிராஜுவலா கும்பி சதிருஷக. கும்பினா யானை, கஜக. கும்பி சதிருஷக யானை மாதிரி ஆயிட்டான். சமஜ்ரும்ப தாஸ்துவம், சமஜ்ரும்ப ஸ்தாஹா அப்படி, அதான் ஸ்தாஹா அப்படி. இப்ப நீ எப்படி வளர்ந்தையானா, சமஜ்ரும்பஸ்தாகா. சமஜும்பஸ்தாகானா நீ க்ரோ பண்ணின, வளர்ந்தாய். நீ எப்படி வளர்ந்தையானா, ஒரு எலிஃபண்டோட சைஸுக்கு நீ வளர்ந்தை. ஓகே, அப்புறமா விதிஹி அப்ரே ததா விதி விதமுதீக்ஷ்ய பவந்தம் உச்சைஹி. ஓகே, இப்ப நீ என்ன பண்றேன்னா, அப்ரே, அப்ரேனா இந்த ஸ்கை, அப்ரனா ஆகாசம். அப்போ வானத்துல அப்ரேனா இந்த ஸ்கை, சப்தமி. அப்போ ததா விதும் விதம் உதீக்ஷ்ய, விதிம் உதீக்ஷ்ய. அப்போ அந்த விதம், அதாவது உதீக்ஷ்ய அப்படின்னா பார்த்துட்டு இருக்காரா. உதீக்ஷ்ய பார்த்துட்டு இருக்கும் பொழுதே ததாவிதம் உச்சைஹி பவந்தம்
ஓகே, நீ எப்படி இருக்கியா? பவந்தம் உச்சைஹி ததா விதம் உதீக்ஷ்ய பவந்தம் உச்சைஹி விஸ்மேரதான் விதிஹி அகாத் சஹ சூனுபிஹி ஸ்வைஹி. பார்த்துட்டு இருக்கும் பொழுதே பிரம்மா வந்து விதினா பிரம்மா, அவர் நம்மளோட விதியெல்லாம் அவர் தானே எழுதுறார். அதனால அவருக்கு விதிங்கிற பேரும் உண்டு. அவர் பார்த்துட்டு பட்டத்திரி வந்து ஒவ்வொரு இதுலயும் பிரம்மாக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான பேர்கள்லாம் கொடுக்குறாரு. சோ விதிஹி, அப்போ அப்ரே வானத்துல அவர் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே நீ வளர்ந்துட்டே இருக்க, முதல்ல யானை மாதிரி, அப்புறம் அவர் பார்த்துட்டு இருக்கும் போதே became so tall, ரொம்ப அப்படியே டால் ஆயிட்டேன் பார்த்துட்டு இருக்கும் போதே. ததா விதம் உச்சைஹி பவந்தம், நீ வந்து ரொம்ப டாலா வளர்ந்துட்டா. ஸ்வைஹி சுனுபிஹி சூனுபிஹி சஹ விஸ்மேரதாம் அகாத். விஸ்மேரதாம் அகாத் அப்படின்னா ஆச்சரியத்துல மூழ்கி போயிட்டார். பிரம்மாவும் அவருடைய யாரு சூனுபிகின்னா அவருடைய சன்ஸ், அவருடைய குழந்தைகள். ஏன்னா அவர் படைத்தவாலே அல்ல, அந்த முனிவர்கள்லாம் இருக்காளே அவளும் வந்திருக்காளே அவரை பாக்குறதுக்கு சொல்லறதுக்கு வந்திருக்கா இல்லையா, அவருடைய குழந்தைகள் எல்லாருமா சேர்ந்து என்னடா இது, இவர் முதல்ல அங்குஷ்ட மாத்திரமா வந்தார், அப்புறம் யானை ரூபம் எடுத்துட்டார், பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஆகாசம் வரைக்கும் வளர்ந்துட்டாரு அப்படின்னு அவளால ஆச்சரியத்தை வந்து குறைக்கவே முடியல. அப்படியே they became so ஆச்சரியச்சக்கிதம் ஆயிட்டாங்க. ஓகே, that is what it says. கோசாவச்சிந்த்ய மகிமா கிதிருத்திதோ மே நாசா புடாத் கிமுபு பவேத் அஜிதஸ்ய மாயா இத்தம் விசிந்தயதி தாதரி சைலமாத்ரஹ சத்யோ பவன் கில ஜகர்ஜித கோர கோரம். இவர் நினைக்கிறார் இவ்வளவு பெரியவரா ஆயிட்டாரு, வானத்துல பாக்குற அளவுக்கு பெரியவர் ஆயிட்டாரு, நினைச்சுட்டு இருக்கும் போது அவர் மனசுல சொல்றார், கஹ அசௌ அச்சிந்திய, உடைய கஹ யார் இது, கஹ அசௌ யார் இது அப்படின்னுட்டு அசௌ சிந்திய அச்சிந்திய மகிமா கிட்டிருத்திதோமி. அப்போ வந்து கிட்டிஹி இஸ் another word for வராகம், போர் பன்றிக்கு. நம்ம முதல்ல பார்த்தது கோலஹாங் பார்த்தோம். கிட்டிஹி இஸ் another பர்யாய பதம். ஓகே, கிட்டிஹி இந்த 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 கிட்டிஹி அசௌ கிட்டிஹி. ஓகே, இந்த கிட்டிஹி வந்து என்ன ஆயிடுச்சு, உத்திதோமே நாசா புட்டார் கிமுபு பவேத் அஜிதஸ்ய மாயா. என்னடா இது, இது யார் இது, மே நாசா புட்டார், என்னுடைய நாஸ்ட்ரில்ஸ், என்னுடைய மூக்கினுடைய துவாரத்திலிருந்து வெளியில வந்தவர் சடனா கடகடான்னு இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டே இருக்காளே. ஓகே, இப்படி இருக்காளே, ஒருவேளை கிமு மேபி பவேத் அஜிதஸ்ய மாயா. அஜிதம் அப்படின்னா யாரு, யார் ஜெயிக்க முடியாதவர், அஜித்தம், யாராலும் ஜெயிக்க முடியாத அந்த நாராயணனோடு மாயையா இது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். அச்சிந்திய மகிமா, அச்சிந்திய மகிமா, நினைக்கவே முடியாத அளவுக்கு மகிமையை கொண்டவரா இருக்கிறான். ஏன்னா இந்த ஒருவேளை இந்த வராக அவதாரமா எடுத்தவர் இவர் இப்படி இருக்கலாம், ஒருவேளை அந்த கடவுளுடைய மாயையா இருக்குமோ அப்படின்னு, கிமு இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாராம். தாத்தரி உத்தம் விசிந்தயதி சத்ய சைலமாத்திரக. இப்படி தாத்தரின்னா என்னது, தாத்தாரம், அதான் தாத்தாரக பிரம்மா. தாத்தரி அப்படிங்கிறது சப்தமி விபக்தி.
இப்படி தாத்தரி வந்து நினைத்து கொண்டு இருக்கும் போதே, தாத்தரியில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்பொழுதே, ஓகே, வைல் பிரம்மா வாஸ் திங்கிங் ஆஃப் இட், என்ன ஆயிடுறதா இந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கும் பொழுதே, சத்தியகனா அட்வன்ஸ், ஓகே, அட்வன்ஸ் உடனே சைலமாத்திரக பவன் கோர கோரம் கோரம் ஜகார்ஜித்த கில. என்ன பண்ணிட்டு குருவாயிருப்பா, இவர் இப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ஒரு சைலம்னா என்னது, மலை, நீ ஒரு மலையளவுக்கு வளர்ந்துட்ட, பெரிய மலையளவுக்கு வளர்ந்துட்ட. உடனே அதுவும் என்ன பண்ணிட, மவுண்டன் மாதிரி ஆயிட்டு எப்படி இருக்கியா, கோர கோரம் ஜகர்ஜித்த கில. ஜகர்ஜித்தனா வந்து நீ வந்து ரோர், அதாவது என்ன கத்துறது, சத்தம் பண்ணது, ரோரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கிலீஷ்ல, சத்தம் இடாது, இப்படி இருந்துதான் கோர கோரம், ரொம்ப கோரமா, ரொம்ப டெரிஃபிக்கா, ரொம்ப கடுமையா நீ கத்தி கொண்டு இருந்தாய் இந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி என்னது இந்த சொல்றாரு அஞ்சாவது ஸ்லோகத்துல, இது மாதிரி யாரு இது நமக்கு தெரியலையே, ஒரு சின்ன இத்தினோடு ஒரு ரூபமா வந்தவர் ஒரு யானை வடிவாகி இப்ப என்னடா இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டே போறாரே அப்படின்னு பிரம்மா நினைச்சுட்டு இருக்கும் பொழுது, இவர் வந்து ஒரு மலையளவுக்கு வானம் வரைக்கும் அப்படியே வளர்ந்துட்டார். உடனே வளர்ந்துட்டு அப்படியே ஒரு கர்ஜனை அப்படின்னு சொல்லலாம், கரெக்ட் தமிழ் அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு கர்ஜிக்கிறாராம். ஓகே, தம் தே நிநாதம் உபகரண ஜனஸ்தபஸ்தாக சத்யஸ்திதாஷ்ச முனயோ நுனுவூர் பவந்தம் தத் ஸ்தோத்ர ஹர்ஷுலமனா பரிணத்ய பூயः தோயாசயம் விபுலமூர்த்தி ரவாதரஸ்துவம். இப்ப நம்ம பார்த்திருக்கோம் நிறைய லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம். இப்போ என்ன சொல்ற, நிநாத உபகரணியன காதால கேட்டுட்டு, யாரு, ஜனஸ்தபஸ்தாகா, ஸ்தாகானா த லிவிங் பீப்புள், யாரெல்லாம் அங்க வாழறாளோ, ஜனலோகத்துல, தபலோகத்துல, அப்புறம் சத்தியலோகத்திலயும் வாழறவா முனிகள்லாம் வாழலாம் என்ன பண்றாங்கன்னா, இவரோட நிநாதம் உபகரணிய, நிநாதம் அந்த சவுண்ட வந்து கேட்கிறாராம், அந்த ரோரிங் சவுண்ட, ஓகே, ஹியரிங் உபகரணிய பவந்தம் நுணுவுகுன்னா பிரைஸ் பண்ணறது, ஓகே, பாராட்டுறது. ஆஹா, அவளுக்கு எல்லாம் தெரியுமே இந்த ஹிரண்யாட்சன் இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கான், அவள்லாம் போய் தானே பூமியை காணும் தானே போயிருக்கா சொல்லறதுக்கு. அப்போ அவள்லாம் இப்படி யோசிச்சுட்டு உங்களை பார்த்துட்டு என்ன பண்றாளாம், தத் ஸ்தோத்ர ஹர்ஷுலமனாஹா, அவள்லாம் என்ன பண்றா, நுணுவுகுன்னா என்ன பண்ணுவா, கடவுளை பாராட்டு. எப்படி பாராட்டுவா, பாடல்கள் மூலமா பாராட்டுவா, ஸ்தோத்திரங்கள் மூலமா பாராட்டுவா. கரெக்டா, இந்த ஸ்தோத்திரம்ங்கிறது நம்ம சொல்லறது, ஸ்துதி செய்யறது ஸ்தோத்திரம். இன்னொரு ஸ்தோத்திரம் வந்து என்ன சொல்றது, நம்ம அடுத்த வாழை வந்து பிரைஸ் பண்ணி ஸ்துதினாலே என்ன, நம்ம அவளை பிரைஸ் பண்ணி சொல்லறது. இப்ப நம்ம கடவுளுக்கு இப்போ நம்ம தமிழ்ல கூட நிறைய இடத்துல துதி பாடணும் அப்படின்னு ஸ்துதி சொல்ல மாட்டேன், சக்காரா அந்த சான்ஸ்கிரிட்டை யூஸ் பண்ண மாட்டேன், துதி பாடல் அப்படின்ற. துதிப்போருக்கு இந்த தமிழ்ல பார்த்தீங்கன்னா இந்த இதுல கூட துதிப்போருக்கு வல்வினைப்போம் தான் இருக்கும் கந்த சஷ்டி கவசத்துல, ஸ்துதி தான் அது ஆக்சுவலி. பட் அவ சக்காரா போடக்கூடாது, சான்ஸ்கிரிட்னால தமிழ் வேர்ட்ஸா யூஸ் பண்ணதுனால துதிப்போருக்கு அந்த மாதிரி இருக்கு. அப்ப துதி பண்ற அவ கடவுளை வந்து பாராட்டு. இப்போ கடவுள் வந்து ஹர்ஷுலமனாஹா, ஹர்ஷு அவர் மனசு பிரசன்னமாயிடுச்சு, மனாஹா அவருடைய மனசு வந்து என்ன ஆயிடுத்தா, ஹர்ஷமாயிடு. ஹர்ஷனா ஹாப்பினஸ் வந்து கொடுத்தான். ஏன்னா இவெல்லாம் இவரை ஸ்தோத்திரம் பண்றா இல்லையா, பரிணத்ய
பூய தோயாசனம் பரிணத்திய பூய பரிணத்திய பரிணத்தியனா அகெயின் மேக்கிங் நத்தியம் நத்தியனா சவுண்டு ஓகே நதா நாத அப்படின்னு சொல்றோம்ல அது நத்திய பரிணத்திய மேக்கிங் த சவுண்ட் அகெயின் பூய பூயனா திரும்பவும் திரும்பவும் அந்த ரோரிங் அகெயின் லவுட்லி விப்புலமூர்த்திகி யாரு இவரு இந்த விப்புலம் விப்புலமா இருக்காராம் அதாவது அளக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உருவம் ஆயிட்டார் வெரி ஹியூஜ் ஃபார்ம் அதான் விப்புலம் தோயாசயம் தோயாசயம்னா அது கடல் ஓஷியன் ஓகே அதுல வந்து அவாதரக அவாதரகன அவதரணம் கிருத்தவான்ங்கிற மாதிரி ஜம்ப் பண்ணிட்டார் எங்க ஜம்ப் பாருங்க எது வரைக்கும் அவர் வளர்ந்திருக்கார் அவர் வளர்ந்தது ஆகாசம் வரைக்கும் வளர்ந்துட்டார் ஆனா அவர் என்ன பண்ணிட்டார் அப்படியே இவாள்லாம் அவரை துதி பண்ணி பாடும் பொழுது அந்த கடலுக்குள்ள அவர் குதிச்சுட்டார் ஓகே கடலுக்குள்ள அவர் குதிச்சுட்டார் எங்க யாரெல்லாம் பாடி அவரை துதி பண்ணியிருக்கா ஜனலோகம் தப்பலோகம் சத்தியலோகம் எல்லா கடவுளோட அந்த கர்ஜித்த சவுண்டு கேட்டுட்டு அவரை பாராட்டி துதி பண்ணியிருக்கா ஓகே ஊர்த்வ பிரசாரி பரிதூம்ர விதூத்தரோமா प्रोक्षिप्तवालधिरवाङ्मुख घोरघोणः तूर्णप्रदीर्ण जलद परिपूर्ण दक्षिणा स्तोत्रून् मुनीन् शिशिरयन् नवतेरितत्वम् இப்படி வராராம் அவரை பத்தியும் சொல்றார் அவரு எப்படி இருக்காரு என்ன இப்ப மேல ஆகாசம் வரைக்கும் வளர்ந்துட்டார் அந்த வராக ரூபத்தை வந்து பட்டத்திரி வந்து வர்ணிக்கிறார் நேற்றுக்கு நான் ஒரு கமெண்டேட்டர் படிக்கும் பொழுது அவர் எழுதியிருந்தார் பட்டத்திரி ஏன் இவ்வளவு அனுபவிச்சு எழுதுறார் அப்படின்னா ஒவ்வொரு அவதாரமும் பட்டத்திரி வந்து குருவாயூரப்பா நான் வந்து பாகவதத்தை பார்த்து நான் வந்து அதை கண்டென்ஸ் பண்ணி ஒரு அவதாரமாலாம் நான் எழுதுறேனே ஆனா எனக்கு எப்படி தெரியும் குருவாயூரப்பா என் மனக்கண்ணுல நான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா எனக்கு எப்படி குருவாயூரப்பா தெரியும் இந்த அவதாரங்கள் எல்லாம் எழுதுறதுக்குன்னு பட்டத்திரி வந்து குருவாயூரப்பன்ட்ட கேட்கும்போது குருவாயூரப்பன் சொன்னாராம் நீ எழுது நான் ஒவ்வொரு அவதாரமும் நான் வந்து எடுக்கும் பொழுதும் நீ எழுதும் பொழுதும் உன் மனசு கண்ணு முன்னாடி நான் அந்த அவதாரத்திலேயே நான் தோணுவேன்னு சொன்னார் அண்டைய ஆட்டிட்டு அவர் சொன்னாராம் இது வந்து நேற்றுக்கு நான் படிச்சேன் சோ பிரத்யட்சமா அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்போ ஒவ்வொரு அவதாரமும் இவரால அனுபவிச்சு எழுத முடியும் ஏன்னா இவர் ஒவ்வொரு அவதாரத்திலையும் கடவுள் தோணும் பொழுது குருவாயூரப்பன் அந்த அவதாரத்துல பட்டத்திரிக்கு காட்சி கொடுத்திருக்காரு ஓகே சோ இப்ப எப்படி சொல்றாரு இப்ப வாமனம் வராக அவதாரத்தை எடுத்தவர் அவருடைய எப்படி இருக்காருங்கிறத சொல்றாரு ஊர்துவ பிரசாரி பரிதூம்ர விதூத்த ரோமா இப்படி இருக்காராம் அவர் வந்து அதாவது அவருடைய உடல் ஒரு பன்றி நம்ம எல்லாரும் பன்றி எல்லாம் பார்த்திருப்போம் கரெக்டா வராகா அப்படின்னு நம்ம அவதாரத்துல சொல்றோம் நம்ம எல்லாருமே நம்ம வந்து குழந்தையில இருந்து ஒரு பன்றி எப்படி இருக்கும்னு பார்த்திருப்போம் அதனுடைய முகம் வந்து கீழே நோக்கிதான் இருக்கும் அதுக்கு நிறைய முடி இருக்கும் சோ அந்த முடியெல்லாம் எப்படி இருக்கான் அதெல்லாம் அப்படியே நிக்கிறதாம் அப்படியே விதூத்த ரோமா அந்த ரோமங்கள்லாம் அப்படியே நிக்கிறது டார்க் லெட் கலர்ல இருக்கா ஓகே பரிதூம்ர ஊர்துவ பிரசாரி அப்ப என்ன பண்ணியிருக்கானா அவன் வந்து அந்த ரோமங்கள்லாம் வந்து ஊர்துவமா மேல நோக்கி நிக்கிறது கீழே விழலையாம் அது மேல நோக்கி நிக்கிறதான் அது என்ன கலர்ல இருக்கான்னா டார்க் ரெட் கலர்ல இருக்கான் ஓகே அது வந்து அப்படியே அப்படியே நிக்கிறதான் அப்படியே ஸ்ட்ரைட்டா நிக்கிறதான் அப்ப விதூத்தித்த பிரசாரி தூம்ர விதூத்த ரோமா அந்த ரோமங்கள்லாம் ஸ்ட்ரெயிட்டா நின்னுக்கிறதான் கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகுது இவரோட பாடி ஷேக் ஆகும்போது அந்த ரோமங்களும்
அப்படியே ஷேக் ஆக. ரோக்ஷித வாலி, ஓகே, வாலதிஹி, ரோக்ஷிப்த, ரோக்ஷிப்த, ஓகே, ரோக்ஷிப்த வாலதிஹி. வாலதிஹினா என்னதுன்னா ஒரு டெய்ல், வால், வாலம், வால்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா. வாலதிஹினா அந்த டெய்ல் வந்து ஹேரியா இருக்கும், முடியா இருக்கும் அந்த டெய்ல. ஓகே, அது எப்படி இருக்கான், ரோக்ஷிப்த, மேல தூக்கிட்டு நிற்கிறதாம். அது டெய்ல் வந்து இந்த பன்னியோட, நம்ம நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிகர் பார்த்தோம்னா தெரியும், பன்னியோட வால் வந்து தூக்கி இருக்கும், நாயோட வால் வந்து தூக்கி இருக்காது, பன்றியோட வால் வந்து தூக்கி இருக்கு. ஸோ லிஃப்ட் ஆயிருக்கிற முடியோடு உள்ள டெய்ல். அவாமுக கோர கோணக, கோர கோணக, அவரோட வாய் இருக்குல்ல, அது நம்ம என்ன சொல்றோம், அது ஓப்பனிங்கோட நம்ம பன்னியோட முகம் யோசிச்சு பாருங்க, 2 மூக்கு துவாரங்கள் இருக்கும், அது நீளமா இருக்கும். அவாங் முக்க, நம்ம ரகுவம்சம் அந்த இதுல படிக்கும்போது திலீபன் கூட கட் பண்ணும்பொழுது மேல இருந்து இது பண்ணும்பொழுது அவாங் முக்கன்னா தலையை குனிஞ்சுட்டுதான் இருக்கணும், கழுத்து கீழே நோக்கி இருக்கணும், பூமியை நோக்கி, அதான் அவாங் முக்க. அப்போ அது அந்த அவருடைய மூக்கு வந்து கீழே நோக்கி இருக்கு, முகம் வந்து தூர்ண பிரதீர்ண ஜலதக. ஓகே, இப்ப என்ன பண்றாராம், தூர்ண பிரதீர்ண ஜலதக. ஜலதகன யாரு, ஜலம் ததாத்தி இத்தி ஜலதக, யார் அது, மேகம், கிளவுட்ஸ். அப்ப இவர் எப்படி ஆகாசம் வரைக்கும் வளர்ந்துட்டாரே, அப்ப என்ன பண்றாரான்னா தூர்ண பிரதீர்ண, பிரதீர்ணன பிரேக்கிங், தூர்ண அப்படின்னா என்ன, ஈஸிலி பிரேக்கிங் த்ரூ த கிளவுட்ஸ். ஆகாசத்தை தாண்டி வளர்ந்தவர் கிளவுட்ஸ், அந்த மேகங்களை எல்லாம் கிழிச்சுண்டு, ஈஸியா கிழிச்சுண்டு, துவம் என்ன சொல்றாரு, பரிகுண தக்ஷா, பரிகூர்ண தக்ஷணா, பரிகூர்ண தக்ஷணா அப்படின்னா பரிகூர்ணதா அக்ஷணா. அக்ஷணானா என்னது, ஐஸ். உங்களோட அக்ஷணா, அக்ஷியோட அக்ஷணா திருத்தியா. அப்போ பரிகூர்ணதா அக்ஷணாதான் பரிகூர்ண அக்ஷதா, அக்ஷணா. அப்போ ஐஸ் வந்து அப்படியே ரோல் ஆடுதான், அவருடைய கண்ணு வந்து சுழண்டு சுழண்டு அங்கே இங்கேயும் மூவ் ஆடுதான். ஓகே, பரிகூர்ணன்னா ரோலிங், சுழண்டு சுழண்டு வர்றான் கண்ணுங்க. எப்படி அதோட வந்துட்டு ஸ்தோத்ரும் முனி, யாரு, ஒண்ணு அவரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய முனிகளை, ஓகே, சிசிரயன், சிசிரயன்னா அவளை சந்தோஷப்படுத்தி கொண்டு, சத்ரு, சிசிரயன் சந்தோஷப்படுத்தி கொண்டு, அவதேரித்த, அவதேரித்தனா என்ன, துவம் அவதேரித்த, நீங்க என்ன பண்ணிருப்பா, நீ என்ன பண்ணின, அப்படியே கீழே குதிச்சை. அப்போ இப்போ அவரோட ரூபத்தை சொன்னார், எப்படி இருக்கா, அவருக்கு வந்து டார்க் ரெட் கலர்ல ஹேர் இருக்கு, அப்படியே நிக்கிறது, காற்றுல அசைகிறது. அவருக்கு டெய்ல் எப்படி இருக்கு, மேல நோக்கி இருக்கு அந்த டெய்ல. முகம் எப்படி இருக்கு, கீழே பூமியை பார்த்து இருக்கு அவருடைய முகம். அந்த கண்கள் எப்படி இருக்கா, சுற்றி சுற்றி பார்க்கிற கண்கள். ஓகே, சுற்றி சுற்றி இருக்கான். அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய, ஸ்துதி பண்ணக்கூடிய முனிகளை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர் என்ன பண்ணினாராம், அவ்வளவு பெரிய உருவமா இருந்துட்டு தண்ணிக்குள்ள அப்படியே குடிச்சுட்டாராம். ஓகே, அடுத்தது அந்தர்ஜலம் ததனு சங்குல நக்ர சக்கரம் பிராமிய திமிங்கில குலம் கலுஷோர் விமாலம் ஆவிஷ்ய பீஷணரவேண ரசாதலஸ்தா ஆகம்பயன் வசுமதி அகவேஷயஸ்துவம். ததனு, தென்
சங்குல நக்கர சக்கரம் அந்தர்ஜலம். ஓகே, எங்க குதிக்கிறார் இவர்? அந்தர்ஜலம், தண்ணிக்குள்ள குதிச்சிட்டார். அங்க என்ன ஆயிடுறதுன்னா, இவர் குதிச்சதுனால சங்குல நக்கர சக்கரம். ஓகே, இப்ப என்ன பண்ணிடுறதுன்னா சக்கரம் அடிக்கிறது. எது? பயந்து போய் நக்கரான்னா யாருன்னா கிராக்கடை, முதலைகள். ஓகே, முதலை மக்கர அப்படின்னு சொல்லுவோம், நக்கரான்னு இன்னொரு வேர்டு இருக்கு. ஓகே, அப்போ சங்குல, அதாவது கூட்டமா இருக்கிற அந்த கிராக்கடைல எல்லாம் என்ன பண்ணிட்டான், சக்கரம் அப்படியே ரவுண்டா மூவ் பண்ணிருக்கான். அங்க இருந்து ஐயோ என்னமோ நடந்துடுது, இந்த ஓஷன்ல நம்ம இருக்கோம், யாரோ வந்துட்டா அப்படின்னு அவெல்லாம் மூவ் பண்ணிட்டாள். ராமிய திமிங்கில குலம், ராமிய திமிங்கிலம். திமிங்கிலம் நமக்கு தெரியும், ஷார்க்கு, வேல், திமிங்கிலம். நம்ம தமிழ்ல திமிங்கிலம் தான் சொல்லுவோம். அந்த குலம் அவெல்லாம், அந்த வேல்ஸ், நிறைய வேல். குலம்னா என்ன? கூட்டம். அவளுடைய கூட்டம் வந்து பிராமிய வாண்டரிங், அப்படியே அவளும் சுத்தி சுத்தி வரானா. ஐயோ என்னவோ ஆயிடுத்தே இங்க அப்படின்னு. கலுஷோர்மி மாலம், ஊர்மீனா என்னது? வேவ்ஸ். ஓகே, அப்போ கலுஷோர்மி மாலம், அப்போ ஊர்மி மாலம்னா, அதாவது கலுஷோனா அத ஊர்மி, இந்த வேவ்ஸோட கூட்டம். அதுவும் நிறைய வேவ்ஸ் வந்துட்டே இருக்கு இல்லையா, மாலை மாலையா வேவ்ஸ் வரலாம். அதாவது அப்படியே கோவா வேவ்ஸ் வந்துட்டு இருக்கிறதெல்லாம் கலுஷமாயிடுது, டர்புலண்ட் ஆயிடுது. அவளுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. வேவ்ஸ் எல்லாம் அந்த சீற்றம் அடைஞ்சதுன்னு, இது தமிழ்ல சொல்லணும்னா அலைகள் வந்து சீற்றம் அடைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டர்புலண்ட் ஆயிடுது. ஏன்னா இவர் தண்ணிக்குள்ள ஆவிஷ்ய பீஷண ரவேன, உள்ளுக்குள்ள நுழைஞ்ச உடனே பீஷண ரவேன, பயமுறுத்தக்கூடிய ரவேன சவுண்டுடைய ரவ. நேற்றுக்கு நான் ஒரு கமெண்ட்ரி கேட்டுட்டு இருந்தேன் ஒருத்தர், இந்த ரவேனங்கிறதுக்கு அவர் வந்து ரொம்ப அழகா சொன்னார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. திருப்பாவையில வந்து ஒரு ஸ்லோகம், ஐ திங்க் இட் இஸ் தி 7th ஸ்லோகம், செவன்த்தோ எயித்தோ தெரியல. கீச்சு கீச்சென்றும் யானை சாத்தன், கீச்சு கீச்சென்று அரவம். அரவம், அப்ப அவர் என்ன சொன்னார்னா, அரவம் அப்படின்னு தமிழ்ல வந்து சவுண்டு அப்படிங்கிறது பெயர், அரவம். அது எதுலேருந்து வந்திருக்குன்னா, ரவங்கிற சம்ஸ்கிருத சப்தத்துலதான் ஒரு ஆணாவை முன்னாடி போட்டிருக்கா. ஓகே, சோ அந்த மாதிரி ரவன சப்தம். அப்ப என்ன சப்தம் பண்ணாராம்? பீஷண ரவேன. அப்போ பீஷணம்னா என்னது? பயங்கரமான, பயமுறுத்தக்கூடிய பயங்கரமான ரவேன சப்தத்துடன் சாதலஸ்தானம் ஸ்தான் ஆகம்பயன் துவம் வசுமதியும் அகவேஷய. நீ என்ன பண்ணினே குலரப்பா, நீ தண்ணிக்குள்ள நுழைஞ்ச, முதல கூட்டங்கள் எல்லாம் பயமுறுத்தி அவளை ரவுண்ட் அடிக்க வச்சுட்ட, அடுத்து திமிங்கில கூட்டத்தை ரவுண்ட் அடிக்க வச்சுட்ட, அலைகள் எல்லாம் சீற்றத்துக்குள்ளானதா ஆக்கிட்ட. இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் அந்த சத்தமா எல்லாரையும் பயமுறுத்தி கொண்ட ஒரு சத்தத்தோட ரசாதலத்துக்கு போயிட்ட. ரசாதலத்துக்கு கீழேதான் பாதாளம். நம்ம அந்த 7 பார்த்தோங்க, அத்தலை, சுத்தலை, வித்தலை, ரசாத்தலை அப்படின்னு நான் அனுப்பிச்சேன் உங்களுக்குலாம் கூட. ரசாத்தல ஸ்தானத்துக்கு போயிட்டு ஆகம்பயன், அவள்லாம் அப்படியே ஷேக் ஆயிட்டாள். அவளை ஷேக்கிங், தேர் ஆல் ஷேக்கிங். அவள்லாம் ட்ரெம்பிளிங் வித் ஃபியர். என்னடா இது, என்னடா சத்தம் இது அப்படின்ட்டு. துவம் வசுமதி அகவேஷய, நீ என்ன பண்ணினே? அகவேஷயன்னா சர்ச்சிங் ஃபார், தேடிக்கொண்டிருந்தாய். யாரை தேடிக்கொண்டிருந்தா? வசுமதி. வசுமதினா என்னது? பூமி, மகி, வசுமதி. நீ தேடிக்கொண்டிருந்தாய். ஓகே, திருஷ்டாவத் दैत्य हतकेन रसातलान्ते संवेशितां झटिति कूटकिटिर्विभो त्वं
ஆபாதுகான விகணைய சுராரி கேட்டான் தம்ஷ்ட்ராங்குரேண வசுதா மததா சலீலம். நீ என்ன பண்ணின? திருஷ்டுவா அத தைத்திய ஹதகேன ரசாதலாந்தே. ரசாதலத்தோட அந்தத்துல யாரு இருக்கா? தைத்திய ஹதகேன. ஓகே, புட்டக்குட்டி விபோ துவம் திருஷ்டுவா, நீ பார்த்துட்டே குருவாயிருப்பா. விபோ அப்படிங்க, விபோ குருவாயிருப்பா, நீ பார்த்துட்ட. யார பார்த்த? துவம் அத தைத்திய ஹதகேன, அந்த வந்து கெட்ட அசுரனால, ஹதகேன, ஹதகேன, ஹதகானா விக்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஹதகேன அந்த கெட்ட அசுரனால, அந்த தைத்தியனா அசுரன், அசுரனால ரசாதலாந்தே, அந்த ரசாதலத்தோட அந்தத்துல சம்பேஷிதான் வசுதாம் திருஷ்டுவா, நீ பார்த்துட்ட. எங்க இருக்கு சம்பேஷிதாம்னா? சம்பேஷிதாம்னா பிளேஸ், ஸ்தாபயாம், அப்ப வச்சிருக்கா, அந்த இடத்துல வச்சிருக்கிற எதை? வசுதாம். வசுதானா என்னது? பூமி. ஓகே, நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க வசுதா. ஓகே, வசுதாவை பார்த்துட்டு ஆபாத்துகான் சுராரி கேட்டான் அவிகணைய. ஆபாத்துகான், ஆபாத்துகான் யாரு? திருஷ்டுவா, நீ பார்த்துட்ட. ஆனா உன்னை பார்த்த உடனே என்ன நடந்தது? ஆபாத்துகான் அவ, அது காவல் போட்டிருக்கான் இல்லையா இந்த ஆபாத்துகான், அவளெல்லாம் வந்து காவல் போட்டிருக்கா. அவள்லாம் வந்து யாரு? ஆபாத்துகான். ஆபாத்துகான்னா அவள்லாம் ஓடி ரஷ் பண்ணி வந்துட்டு இருந்தான். ஓடி வந்தாளாம். ஐயோ, இவன் வந்து பூமி பக்கத்துல வந்துட்டானே, நம்ம நம்ம காவல்னா வச்சிருக்கார் அவர் வந்து நம்ம, அவருக்கு அவளுக்கு தலைவர் தானே இரண்யாட்சன். அந்த ஆபாத்துக்கான்லாம் வந்து அவன் வந்து சுராரி கேட்டான். சுரா, சுரா, சுர அரி, சுரா தேவர்கள், அரினா எனிமீஸ். கேட்டான், கேட்டான்னா விக்கெட் அகெயின். கேட்டான்னா தேர் ஆல் என்ன சொல்றது, தேர் வைல்ட் பீப்புள், லோ பீப்புள், ரெச்சட் பீப்புள், தேர் வெரி மிஸ்சீவஸ் பீப்புள். என்ன அட்ஜெக்டிவ் வேணாலும் கொடுக்கலாம் கெட்டது இருக்கிறதுக்கு. அவ அந்த கேட்டான். அவள்லாம் ஆபாத்துக்கான், அவள்லாம் ஓடிக்கொண்டு வந்தாளாம் இவரை பார்த்துட்டு. அவிகணையன்ட்ட அவர் வந்து கண்டுக்கவே இல்லையா. அவிகணையன்னா அவளை பார்க்காத மாதிரி நடந்துட்டாராம். இவர் என்ன அவளோட சண்டையா போட்டாரு? ஒண்ணும் பண்ணல. அவள்லாம் ஓடி வந்தாளாம். அடடா, யாரோ வந்துட்டாளே, இந்த பூமியை தெரிந்து பூமி இருக்கிற இடத்துக்கே வந்துட்டாளேன்னு கண்டுக்காம இவர் வந்துட்டு பாருங்க. அடுத்து என்ன பண்றார்? சலீலம் தம்ஷ்ட்ரா குரேன அததாஹா. என்ன பண்ணின? வசுதாம், வசுதாம் அந்த இடத்துல அப்படி எடுத்துக்கணும். வசுதாம் அததாஹா. அததாகானா என்னது? அததாஹா. அததாகானா லிஃப்டிங் அப், லிஃப்ட் பண்ணிட்டார். எதை லிஃப்ட் பண்ணிட்டார்? வசுதாம் பூமியை, பூமியை லிஃப்ட் பண்ணிட்டாராம். சலீலம், சலீலம்னா எப்படின்னா சாதாரணமா ஒரு விளையாட்டுத்தனமா. நீ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய பூமி, எல்லாரும் வாழற பூமியில அவருடைய மூக்கு நுனியில அந்த அந்த கோர பல்லு ஒண்ணு இருக்குமா. அந்த பல்லு வந்து அந்த வராகத்துக்கு அந்த பல்லு, அதுல அதுல என்ன பண்ணுவோம்? தம்ஷ்ட்ராங்குரேன, அந்த தம்ஷ்ட்ர அங்குரேன, தம்ஷ்ட்ர அந்த ஹார்ன், அந்த பல்லு வந்து அவருக்கு ஒரு ஹார்ன் மாதிரி. அந்த ஹார்னோடு நுனியில, ஓகே, அந்த டஸ்க்குன்னு வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம யானைக்கு எப்படி தந்தம் இருக்குமோ அந்த மாதிரி அந்த இடத்துல வராக அவதாரத்துல பார்த்தா ஒரு சின்ன பல்லு மாதிரி அவருக்கு கோர பல்லு மாதிரி இருக்கும். அதனுடைய நுனியில வச்சு அங்குரேன, அங்குரன்னா டிப்பு, அங்குரன்னா ஸ்ப்ரவுட். அதை நம்ம செடி சொல்லும் போது ஸ்ப்ரவுட். இந்த இடத்துல அங்குரன்னா டிப்பு, முனையில அந்த பல்லுடைய அந்த டஸ்க், அவருக்கு டஸ்க் மாதிரி இருக்கு அந்த பல்லு. யானையோட தந்தம் மாதிரி அவருக்கு ஒரு பெரிய கோர பல்லு இருக்கு. அது மேல பூமிய அப்படியே வச்சுட்டு
ஒரு சாதாரண அங்குரான்னு நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உப்பமாவை எப்படி கொடுத்திருக்காரு பட்டத்திரி வந்து ஒரு சின்ன செடிய வந்து சாதாரணமா எப்படி ஒரு வெயிட்டே இல்லாத ஒரு செடியை எடுத்து வச்சுட்டு வருவாங்களோ அதனாலதான் அந்த வேர்டை அங்குரான்னு யூஸ் பண்ணியிருக்காரு அதை வந்து ஓகே அந்த டிப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிருக்கேன் அது சின்ன செடிய லாவகமா எப்படி தூக்கிட்டு வருவாங்களோ அத மாதிரி பூமி மாதாவை டிப்புல வச்சுண்டு அவர் அததா இது அவர் லிஃப்ட் பண்ணிட்டார் மேல கொண்டு வந்துட்டாராம் ஓகே சோ ஒரு போர் மாதிரி வந்தவர் சாட்டளத்து இதுல பார்த்துட்டு ஒரு டிப்பு டஸ்கோடு டிப்புல விளையாட்டா அத வந்து பார்த்துட்டு கண்டுக்காம எந்த அசுரர்கள்லாம் இவரை பார்த்து ஓடி வந்தாலும் அவளெல்லாம் கண்டுக்காம இவர் வந்துட்டார் ஓகே அபியுத்தரன்னத தராம் தசனாக்ரலக்னம் இல்ல இதை சேர்த்து படிக்கணும் தசனாக்ரலக்னமுஸ்தா புராங்கித இவாதிக பீவராத்மா ஏன்னா ஒரே சமஸ்த பதம் அது உத்தூத கோர சலிலாஜ லகேருதஞ்சன் क्रीडा वराह वपुरीश्वर पाहि रोगात् क्रीडा वराह वपुरीश्वरன்னு கூப்பிடுறார் क्रीडा वराह वपुरीश्वर அப்படின்னா வப்புஹு क्रीडा वराह वपु ஈஸ்வர சம்போதன் குருவாயூரப்பா எப்படி இருக்க நீ வந்து ஒரு வராக ரூபம் விளையாட்டாக எடுத்த மாதிரி நீ எடுத்துட்டு அப்போ அபியுந்தர அநாத அப்போ தராம் இந்த இடத்துல தராம்னா அர்த்தகை மஹீம் பூமிம் வசுதாம் அத தராம் இதுலயும் தசனாகிர லக்ன ஓகே அபியுத்தரன்னா என்னது லிஃப்டிங் அப் அபி உத்தரன் ஓகே அபியுத்தரன் அது அப்படியே தூக்கி இது ஒரே வேர்டு பாருங்க தசனாகிர லக்ன முஸ்தாங்குராங்கித இவ தசனாகிரே லக்னேன முஸ்தாங்குரேன அங்கித எப்படி இருக்கான் தசனாகிரே லக்னேன முஸ்தாங்குரேன அங்கித அந்த மாதிரி எப்படின்னா உவமை பாருங்க தசனாகிரே உன்னுடைய தந்தத்துல ஒரு லக்னேன முஸ்தாங்குரேன அதாவது ஒரு சின்ன புல்லு ஓகே ஒரு சின்ன புல்லு ஒரு ஸ்ப்ரவுட் ஒரு புல்லு வந்து கிராஸோட ஒரு சின்ன துளிர் விடுற ஒரு புல்லு உன்னுடைய லக்னம் உன்னுடைய பல்லுல ஏதோ ஒட்டின்னு இருக்கிற மாதிரி நீ வந்தியா எப்படி முஸ்தாங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ கிராஸ் அந்த முஸ்தம் வந்து அங்குரம் அது நான் சொன்னேன் ஸ்ப்ரவுட் அங்குரம்னா ஸ்ப்ரவுட் தான் இங்க டிப்புன்னு போட்டிருக்கேன் முதல் இதுல பட் இட்ஸ் அ ஸ்ப்ரவுட் அந்த ஸ்ப்ரவுட் ஆஃப் கிராஸ் வந்து எப்படி ஒரு பல்லுல ஒட்டிண்டா ஒரு சின்ன புல் ஒட்டிண்ட மாதிரி நீ வந்து கொண்டு வந்துட்டியே குருவாயூரப்பா அதிக பீவராத்மான்னுட்டா இவ அதிக பீவராத்மானா gigantic body ஓகே அதிக பீவர்னா ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிற பாடியோட ஹியூஜ் பாடியோட உத்தர்த்த கோர சலிலா ஜலதேகே ஓகே அப்போ உத்தர்த்த கோர சலிலா சலதே ருதஞ்சன் அப்போ நீ என்ன பண்ணின நீ வந்து உத்ருத்த கோர சலிலா ஜலதே இந்த ஜலத்துல என்ன பண்ணினேன்னா நீ வந்து கோர சலிலா ஜலதே நீ வந்து அந்த ஓஷியன்ல என்ன பண்ணிட்ட நீ வந்து அந்த சத்தம் அது அப்படியே நீ ஆட்டின இவர் உள்ள குதிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு முதலைகள்லாம் போயிடுத்து திமிங்கலம் எல்லாம் போயிடுத்து இவ்வளவு தூரம் நீ அந்த தண்ணியெல்லாம் நீ ஆட்டிட்டே நீ ஷேக் பண்ணிட்ட அதை ரொம்ப ஃபோர்ஸா
ஷேக் பண்ணிட்டு குருவாயிருப்பா நீ வந்து அப்படிலாம் அந்த தண்ணியெல்லாம் அப்படியே பயமுறுத்தி அவளெல்லாம் நீ வந்து பயமுறுத்தி அங்கே இருந்து நீ அந்த பூமியை வந்து உன்னுடைய பல்லுல ஒரு சின்ன புல்லு என்னமோ உன் பல்லுல ஒட்டின்னு இருக்கிற மாதிரி நீ வச்சுண்டு நீ கொண்டு வந்துட்டிய பூமிய. இப்படிப்பட்டவன் நீ வெளியில வந்துட்டிய உதஞ்சன், நீ வெளியில வந்துட்ட. ஓகே, நீ எமர்ஜ் ஆயிட்ட தண்ணிக்குள்ள இருந்து. இந்த மாதிரி ஒரு ரூபத்துல நீ வந்தையே, உன்னால எல்லாம் பண்ண முடியறது. கடைசியில சொல்ற கிரீடா வராக வப்புரீஸ்வர பாகி ரோகார். இப்படிப்பட்ட கிரீடையா விளையாட்டா நீ வராக அவதாரம் எடுத்து இந்த ஈஸ்வரா பாகி ரோகார், பாகினா காப்பாற்று, ரக்ஷது நீ என்னை காப்பாற்று. எதுல இருந்து? ரோகாத் என்ன வந்து வியாதிகளிலிருந்து, டிசீஸ்ல இருந்து, எல்லாத்துல இருந்தும் நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு வட்டத்துல இருந்து நீ வந்து பெரிய ஒரு வராக அவதாரம் எடுத்து ஒரு ஒரு புல்லு பல்லுல ஒட்டின்ற மாதிரி நீ தூக்கின்னு வந்துட்டியே உன் இதுல இருந்து. இவ்வளவு ஜெஜாண்டிக் ஃபார்ம் எடுத்துட்டு அந்த வாட்டர் எல்லாம் நீ அப்படியே தண்ணி எல்லாம் நீ வந்து அப்படியே ஷேக் பண்ணி அதெல்லாம் பயமுறுத்திட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கியே. இப்படிப்பட்ட குருவாயிருப்பா நீ என்னையும் காப்பாற்று, நான் வியாதியோட இருக்கேன், என்னையும் காப்பாற்று அப்படின்னு பட்டத்தில் வந்து இந்த 12வது தசகத்தை வராக அவதாரத்தை முடிக்கிறார். ஓகே, இன்னும் அடுத்த 13வது தசகத்துலதான் ஹிரண்யாட்சனை பார்த்து எப்படி வந்து அவரை வதம் பண்ணினாருங்கிறத நம்ம அடுத்த தசகத்துல